பகுதி மரணத்திற்காக வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக ஹதீஸ் இலக்கம் 8 قال رسول الله صلى الله عليه وسلم إن الله لا ينظر إلى صوركم وأموالكم ولكن ينظر إلى قلوبكم وأعمالكم رواه مسلم. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் உருவங்களையோ சொத்துக்களையோ பார்ப்பதில்லை, மாறாக உங்கள் உள்ளங்களையும் செயல்களையும் பார்க்கின்றார். துஆ ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்ம இன்னக அன்தல் வஹ்ஹாப். பொருள், எங்கள் இறைவனே, நல்லருளை அளிப்பாயாக, நிச்சயமாக நீயே பெருங்கொடையாளியாவாய். கல்வியில் உறுதிப்பாடு உடையவர்கள் இவ்வாறு பிரார்த்திப்பார்கள் என அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். சந்தர்ப்பம் நாங்கள் துஆக்கள் நபிமார்கள் அல்லது நல்லடியார்கள் கேட்ட துஆக்களை நாங்கள் குர்ஆனிலிருந்து எடுத்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதிலே இந்த துஆ கல்வியிலே உறுதிப்பாடு உள்ளவர்கள் அர்ராசிஹூன ஃபில் இல்ம் என்று சொல்லக்கூடிய அந்த நல்லடியார்கள் கேட்கின்ற துஆவாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். நாங்கள் வழங்கி இருக்கின்ற இந்த ஹதீஸும் துஆவும் முக்கியத்துவத்தை பார்க்கின்ற நேரத்திலே ஹதீஸிலே நாங்கள் அல்லாஹ் உங்களுடைய உருவங்களையோ உங்களுடைய சொத்துக்களையோ பார்ப்பதில்லை, அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களையும் செயல்களையும் பார்க்கின்றான். முஸ்லிம்ல வருகின்ற ஹதீஸ். எனவே தக்குவாவுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. நாங்கள் யாரையும் தோற்றத்தையோ அல்லது சொத்துக்களையோ பார்த்து நாங்கள் யாரையும் முடிவு செய்யக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே யாருக்கு என்ன அந்தஸ்து இருக்கின்றது என்பதை தான் அறிவான். அவருடைய ஒரு மனிதன் எப்போதும் அந்த செயல் என்பதை இந்த ஹதீஸ் உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த துஆ அல் குர்ஆனிலே வந்திருக்கின்ற இந்த துஆவின் முக்கியத்துவத்தை பார்க்கிற நேரத்திலே ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை தந்ததன் பின்னால் யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை நீ வழி தவற வைத்திராதே என்று கேட்கக்கூடிய இந்த துஆ. எனவே நாங்கள் எப்போதும் அல்லாஹ்விடத்திலே இறுதி முடிவை கேட்க வேண்டும். அல்லாஹ் எங்களை ஹிதாயத்திலே எப்போதும் எங்களை விஸ்தீரமாக வைக்க வேண்டும் என்று கேட்கக்கூடிய ஒரு துஆவாக இருக்கின்றது. அதே போன்று எப்போதும் நாங்கள் அல்லாஹ் கேட்க வேண்டும். அது எந்த அளவுக்கு நன்மை செய்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கருணை இல்லாமல் யாருக்கும் சுவனம் நுழைய முடியாது. எனவே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நேர்வழியையும் அவனுடைய ரஹ்மத்தையும் கேட்க வேண்டும். இந்த துஆ ஒரு சிறந்த துஆவாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய தொழுகைகளிலும் நாங்கள் துஆ கேட்கின்ற சந்தர்ப்பங்களிலும் இந்த துஆவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கும் மரணம் செய்துவிட்டு அதை நாங்கள் ஓத வைக்க வேண்டும். நாங்கள் எவைகளை படிக்கின்றோமோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே அமல்படுத்துவதற்கும் அதன்படி வாழ்வதற்கும் அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.